2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கா விஜய்க்கா? இருபத்தாறுல உங்க சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே? டிஎம்கே தான் ப்ரோ. எதனால? ஆல்வேஸ் டிஎம்கே. ஏன்னா ரீசன் நோ ரீசன், ஃபேமிலி பிளட். ஓகே. நீங்க நீங்க டிஎம்கே தான் ப்ரோ. ஓகே. ஃபேமிலியே டிஎம்கே தான். இங்க ஆதரவு திமுகவுக்கு. எதனால திமுக? இருந்தாலும் அவங்க ஃபேவர் எங்கள் பாரம்பரியமே வந்து அதில் தான் வராங்க திமுக ஜென்ரேஷனில். அதனால வேற என்ன அவங்கள பற்றி சொல்லுங்க? அவங்கள பற்றி என்ன வேற என்ன சொல்லுங்க? வேற எது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷம் மாற்றி மாற்றி பார்க்குறோமே. ஓகே. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருந்திருக்காங்கல்ல, ஓரளவுக்கு இப்போ மக்கள் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஓகே. ரொம்ப நன்றி. இதான் வேறு வேறு திமுக, அதிமுக, புதுசாக விஜய் வராது தாவேக்கா. வேறு வேறு என்ன கேட்க புரியல. 26 எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிக்கே தான். டிவிகே. எதனால் டிவிகே? அதனாலதான் அவர் புதுசாக வராங்க, அதுக்கு அவர் மூவியில் விட்டு இதுக்கு வராங்க, அதுக்கு தான். வேறு என்ன சொல்லணும்? திமுக, அதிமுக, புதுசாக தாவேக்கா விஜய் வராரு, யாருக்கா? திமுக திமுக. எதனால் திமுக சொல்லாது? திமுக தான் சார் ஆதரவு தெரிவிக்கும். எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க தான் இன்னுமே நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? உதயா திமுக. திமுக காரணம் என்ன? காரணம்னா மகளிருக்கு ஃப்ரீ, அதை ஒன்று சேமிப்பு மாதம் 1200 அப்படி இப்படியெல்லாம் மீதி சேவ் ஆகுது அவங்களுக்கு. இன்னும் ஒன்று என்னென்னா சிறப்பாக செயல்படுற அப்படி அதை ஒன்று அவங்க வந்தால் தான் செய்ய முடியும். புதாலும் வந்தாலும் இன்னும் ரொம்ப ரேர் தான், செயல்பட முடியாது. திட்டங்களும் சரி எல்லாமே சரி அவருடைய இது நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்குது. அதில் அவருக்கு திமுக கூட கழகத்தில் பயணிக்கிறது வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஆதரவாக இருக்கும். ரொம்ப நன்றி. சரி. திமுக, அதிமுக, புதுசா விஜய் வராது. இல்லை, உங்க ஒப்பீனியன், உங்க இஷ்டம். யார் வந்தால் நல்லா இருக்கும்? 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கா? உங்க ஆதரவு யாருக்கா? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கா? சார் இதெல்லாம் யாருக்கு நம்மளுக்கு அப்போ மனசுக்கு தோணுது அப்போ போட வேண்டியது. ஏதோ ஒரு இருக்கும்ல, இவங்க நல்லா பண்ணுவாங்க. யாருக்கு யாரும் நல்லா பண்றது இல்லை. நாம் உழைச்சி நாம் சாப்பிடாத இல்லைங்க. உங்க ஆதரவு யாருக்கு? அதிமுக, புதுசா தாவேக்கா விஜய் வந்திருக்காரு, யாருக்கு உங்க ஆதரவு யாரு? எங்கள் ஆதரவா விஜய்க்கு. விஜய். எதனால விஜய்? ஏன்னா புதுசாக கொஞ்சம் ஆரம்பிக்கலாமே. ஏன்னா இவனும் ஃப்ராடு அவனும் ஃப்ராடு எல்லாமே. அதனால ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா செய்வாரா செய்ய மாட்டாரான்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால தான். வேற என்ன சொல்றேன்? இதெல்லாம் இந்த ரோடு போடுறத சாக்கடைங்க அது இதெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் நிறைய வருது. அந்த வர்றதுனால பலமுறை, ஆனால் உயிர் சேதம் இல்லை. எல்லாமே ஆக்சிடென்ட்டு, கீழே அடிபடுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. எல்லாமே ஸ்பீட் பிரேக் போட சொல்லி பலமுறை சொல்லிச்சு, எதுவுமே போட மாட்டுறாங்க. எல்லாம் இது பண்ணுறாங்க. அது நம்ம பார்த்து செய்யணும். அது வராங்கள என்ன வர நாங்கள் இப்போ சொல்கிறோம். இல்லை, உங்களுக்கு இது உங்க வந்தா நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற என்ன நம்பிக்கை இருக்கு? யார் வர்றது? விஜய் புதுசா வராது, திமுக, அதிமுக 3 இருக்கு. அதிமுக ரெட்டையிலையா? ஆமா, ரெட்டையில உதயசூரியன். உதயசூரியன் ரெட்டையிலையும் இருக்கு. ரெட்டையில இருக்கு, விஜயும் வராங்க. இல்ல 2 பேரும் வேற வேற. விஜய் வேற, ரெட்டை. நாங்க பொதுவாக நிக்கிறாங்க, அவங்க தான் போடுறாங்க. நிற்கிறவங்க போடுறப்போ எங்களையெல்லாம் பார்த்துட்டு அதே தான் ஒரே பேச்சு. புதுசாக நிற்கிறோம் விஜய், எங்களை பார்க்கட்டும், நாங்கள் போடுறோம். விஜயா வருவார், ஊருக்கு எல்லா ஊருக்கும் வருவார். நீங்களாம் போட்டு எல்லாம் இதாகிடுச்சு. எல்லாம் மாற்றலாம் ஒரே இதாக இருக்க முடியுமா? மாறலாம், அதிகம் மாறலாம். அவங்களே என்ன பண்ணுறாங்க, சாகர நேரமாக போச்சு. அப்புறம் ஒரு முடிய பெற்று கஞ்சி தண்ணி ஊற்றுறதுல பணம் மொத்தம் இருக்காங்க. இதை நம்மளை பார்த்தா இதெல்லாம் யார் பார்க்குறாங்க?
யாரும் பார்க்கறது வருத்தம் பார்க்குறாங்களா பார்க்கறதுலே போடுறதா கண்டிப்பாக விஜய்க்கு போடுறதா ஃபோன் பண்ணி கூட சொல்லுவேன். ரொம்ப நன்றி. இதே தான் வளர்ப்பு உங்களுக்கு திரும்புறதே. வேற என்ன பண்றது? ஏதோ ஒன்று செஞ்சாதான் சாமி, என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடியும். இது 26ல உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும்? திமுக, அதிமுக, புத்த விஜய் வராது. எங்கள் ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ தெரியல சாமி. ஆனால் நாம் விஜய்க்கு போடுவோம். விஜய்க்கு போடுவோம் நாங்கள்லாம். ஆமாம், எங்கள் பசங்கள்லாம் பூரா விஜய் ரசிகர் தான் போடுவோம் நாங்கள்லாம். ஆமாம், விஜய் வந்தால் நல்லா செய்வோம் சாமி, அவனு போடுவோம். எங்கள் பசங்க எல்லாம் பூரா அவங்க. யூடியூப்ல டெலிவிஷன் செட் 38ன்னு ஒரு சேனல். நன்றி. திமுக, அதிமுக, புத்த விஜய் வந்திருக்காரு. என்னோட கருத்து கணிப்பு டிவிக்கு. எதனால? அவர் ஒரு புதிய ஒரு பாதையை உருவாக்க ரெடியாக இருக்காப்புல, அதனால. இப்போ நீங்க அவரு சொன்னார், அவரு ப்ரூவ் சொன்னது. இல்லை உங்க ஒப்பீனியன்? இல்லை பரவாயில்ல, அது 2 பேரும் ஒன்று தான். என்ன சேனல்? டெலிவிஷன் 38 யூடியூப்ல. செலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, டிவி? நம்ம பொதுவாக யாருக்கு இல்லை, நம்ம பொதுவாக அதாவது தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு யார் வருமோ அதை நம்ம எதிர்பார்ப்போம், அவ்வளோதான். எந்த தலைவரும் நமக்கு முக்கியம் இல்லை. தமிழ்நாடு நல்வழி கொண்டு போனால் அது நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது, யார் வந்தாலும். ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, டிவிக்கு இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை யாரை முன்வழி கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் இருக்குது எப்பயுமே. இப்போ இருக்க திமுக, அதிமுக சொல்ல வரீங்களா? இல்லை, எது நம்ம பெஸ்ட்டுன்னு கம்பேர் பண்ண முடியாதுல்ல. அவர் பேசிட்டாரு, இல்லை எல்லாம் எல்லாம் கொண்டு தான் ஒன்னே தான் குட்டி, அதெல்லாம் இல்லை. என்ன கட்சி வருதுன்னு சொல்கிறாங்க. எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு சம்மதி, எது வந்தாலும் சம்மதி. மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி. 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, எப்பவுமே டிவிக்கு. எதனால டிவி? புதுசாக வேற யாரும் பண்ணி பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதை சொல்லலாம். வேற எதுவும் ஆல்ரெடி எந்த கட்சிங்களாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, ஏதோ இவரை நம்பி போட்டு பார்க்கலாமே. புதுசாக மாற்றங்கள் வரணும் தலைவர். டிவிக்கு போடலாம் இந்த வருஷம். என்ன சேனல்? யூடியூப்ல டெலிவிஷன் 38ன்னு ஒரு சேனல். டெலிவிஷன் 38 லைக் பண்ணிக்கிறேன். விஜய்க்கு தானே. விஜய் எதனால? விஜய் எதனாலனா இப்போ வந்து அவர் அரசியலுக்கு வராருன்னா அவங்க அதுலேயே சம்பாதிச்சுட்டு அவரே பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருந்தால் தான் இப்போ அரசியலுக்கு வராரு. அதனால எந்த ஆட்சி நல்ல ஆட்சியா நடக்குதோ அந்த ஆட்சிக்கு கண்டிப்பா நாங்க போடுவோம். எங்க மகளிர் சப்போர்ட் உண்டு, கண்டிப்பா உண்டு. அது ஒரே வார்த்தையில முடிஞ்சது இல்லைங்களா? ஆட்சி எந்த ஆட்சி நல்லா இருக்குதோ, எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா இருக்குதோ அந்த ஆட்சிக்கு நாங்க ஓட்டு போடுவோம் கண்டிப்பா. நீங்க புதுசா விஜய் வராரு தாவேக்கா. ஆமா, உங்க ஆதரவு யாருக்கா? ஆதரவு யாருக்குன்னு கேட்குறீங்களா? எப்படி சொல்றது ஒன்றும் புரியல எனக்கு. இல்லை உங்க ஒப்பீனியன் இல்லை, இவங்க வந்தா நல்லா செய்வாங்க, நல்லா பண்ணுவாங்க. இப்போ இருக்கிறதே ஓடிட்டு இருக்கு. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் முக்கியமான ஒரு கருத்து எல்லாம் வைக்கிறாங்க. அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. வீட்டிலேருந்து வெளியே வரைக்கும் அந்த ஒரு மதம் தான் ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் அந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்து தான் நிறைய பேர் சொல்றாங்க. அது வந்து மாறணும். அதுக்கு என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சு ஆகணும், அவ்வளோதான். உங்க ஆதரவு யாருக்கும்? அப்படி சொல்ல முடியாதுனாப்பா, ஆனால் இருக்கு மனசுல, பார்க்கலாம். ஓகே, தளபதி எதனால விஜய்? நீ தாவேக்கா விஜய் வராரு, உங்க ஆதரவு யாரு? போர்ட்டு நல்லதுதான். யாரு யாரு யார் வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்? விஜய் வந்தாதான் நல்லா இருக்கும். எதனால? இதை வந்து மக்களுக்கு எதனா நல்லது செய்வாரு. எதனால? விஜய் வந்திருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க?